அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து மகாபலிபுரம் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் வந்து ஆக்சுவலி ஒரு இன்கம்ப்ளீட், அதாவது முடிக்காதது. ஏன் சொல்கிறாங்கன்னா, சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நடந்த போராடுறது அப்படி விட்டுட்டாங்க. அப்புறம் சாளுக்கியர்களுக்கு அப்புறம் சோழர்கள் வரும்போது இங்கே ஒரு கல்வெட்டு வச்சாங்க. இப்போ அந்த கல்வெட்டு இங்கே இல்லை, ஏன்னா வந்து கடலடி படாது போயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த கல்வெட்டு இங்கே இருக்கு பார்க்கலாம். இதான் அந்த கல்வெட்டு. ஒரு பாதி உடஞ்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராஜராஜ சோழன் கல்வெட்டு. இப்போ லைக் இதில் வந்து கல்வெட்டு வந்து ராஜராஜன் மெய்கீர்த்தியுடன் துவங்குகிறது. அப்படின்னா ஒரு மன்னனை புகழ்ந்து தான் ஆடி வைப்பாங்க கல்வெட்டை. அப்புறம் வந்து சக்ஷித்ரி சிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில், அதாவது ஜலசேனர் கோயில், ராஜசிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில். ஸோ இது வந்து இந்த கோயில் வந்து நிறைய விதத்துக்கு கூப்பிடுறாங்க. இந்த கோயிலோட பேர் வந்து ராஜசிம்ம பல்லவ ஈஸ்வரர் கோயில். ஏன்னா அது கட்டினது ஒரு பல்லவ மன்னர், ஒரு பேர் ராஜசிம்மன். ஸோ இப்போ வந்து அப்புறம் வந்து இன்னொரு பேர் வந்து பள்ளி கொண்டாடவே கோயில். ஸோ வந்து மாமல்லபுரத்தில் உள்ள நகரத்தாருக்கும் பேரிளமணியும் 3 நிர்வாகிகள் 19 களஞ்சி பொன்னும் நிலத்தை தானமாக வழங்கியதாக இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ராஜராஜ சோழன் இந்த இடத்துக்கு வந்து, அதாவது இந்த கோயில் சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் நிர்வாகிகள் 19 களஞ்சி பொன்னும், அதாவது என்ன சொல்றதுன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு கிஃப்ட்டு, அப்புறம் வந்து நிலத்தை வந்து தானமாக கொடுத்தாங்கன்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. மாமல்லபுரம் நகரம் ஆமூர் நாட்டில் ஆமூர் கோட்டத்தின் ஒரு பகுதி என்று கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள கல்வெட்டு சிதைந்துள்ளது. நன்றி.